சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் கத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாம் கத்து உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலி தான் உதங்கும் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலி தான் உறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி நாடக பொண்ணு ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே ராதானே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மகளுகிறாளே ஏன் நாடக பொண்ணு மாசம் 30 இந்த மகன் ஓடுறானே எம்கேஆர் அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மகளுகிறாளே சினிமா பாட்டா இது? நீ எதிர்த்து வீட்டுக்கு போ. இது என்ன பாட்டு? ஹிந்தி பாட்டு. எட்டுப்பட்டி ராஜா படம், நெப்போலியன், குஷ்பு, சான்சினா நடிச்சது. சான்சினா எப்ப போப்பா, உள்ள உடத்தே தூக்க ஆள் இல்லை. இருக்க மிரட்டு நிலையில கூட்டம் சுருங்குது. இது கடைசியில் எதில் போய் முடியுதுன்னு நான் எண்ணிட்டு போறேன். இப்ப வந்தார் ஒரு சாமியார், இன்றைய தலைமுறைக்கு இப்ப வந்த என் மகன்தான் சாதிக்க பிறந்தவன். ஏலே முண்டை நினைச்சு வீட்டுக்கு போடான். ஒரு வசனம் பேசுறதுக்கு அடிச்சு கெடுத்து விடுறான்டா. நாடக உலகத்திலே இப்படி மசுர் இல்லாத ஆளு ஒரு ஆள் தான். நல்ல டைலாக் தான், சூப்பர் டைலாக். இன்னைக்கு எல்லாரும் சொல்றிய வள்ளி இது நாரதரன் தர்க்கம் பேசுங்க, புராணத்தை பேசுங்க, ராமாயணத்தை பேசுங்கன்னு சொல்றிய. அருள் சம்பளம் வேணுமா இல்ல அறந்தாங்கள தெருவில் தர்றேன்னு நினைக்கிறியா? உன் விதி விளையாடுது. 7ஆம் இடத்துல குரு இருக்கேன், 8ஆம் இடத்துல கேது, கடைசி இடத்துல எமகன்ட்டே இருக்கேன் பாரு. ஒழுக்கமா பொழைச்சுக்க. சீர் சிறியில்லாம உன் சாதகம் பேசுது. 7ஆம் சனி எப்படி நடக்கும்? நான் தான் வேற என்ன செய்ய? ஏக்கா பார்த்து சிரிக்கா, விழுந்துடாதக்கா. ஐயோ சாஞ்சிருச்சே. உங்களுக்கு ஒன்றும் வராதுக்கா. நீ துளாராசி. துளாராசி வீட்டில் சிலிண்டரை வச்சு எரி. என்னை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? அண்ணே எங்க 4 பேத்துக்கு என்னென்ன ராசி? உங்க 4 பேத்துக்கு நாய் விடாத வாடு வர்றது அந்த ராசி உங்களுக்கு. ஏலை நீ போற அண்ணே மயிர் அண்ணே. வள்ளிதர்ம நாடகத்துல முத தர்க்கம் அப்படின்னு வள்ளிகளை பேச வச்சவர் யாருன்னா, அப்படி சொல்லு, வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்சவேன்னா. அப்ப எல்லாரும் நினைப்பே இன்னும் பெருங்கொண்ட கிளட்டு போயெல்லாம் இருப்பேன். 15 வயசுல நாடகத்துக்கு வந்தேன். அப்படி வரும்போதெல்லாம் பார்த்தா பெட்டிக்காரெல்லாம் உட்காந்துருப்பார். எங்கள் தாத்தா வயல்சேரி மூக்க ஐயா சிப்பா போட்டு பட்டை அடித்து உட்காந்துருப்பார். இப்போ ஒரு புருவத்தை ஊட கிழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவன் மிருதங்க உட்காந்துருப்பார். எங்கள் ஐயா கல்லிமட சின்னசாமி ஐயா சிப்பா போட்டுட்டு வெத்தலை ஓட்டுக்கிட்டு அப்படியே கிருதா இங்கிறது. இவன் மசாலா காய போடுற ரைஸ் மில்லு மாதிரி ஆல்ரவுண்டர். அண்டைய காலத்தில் கிழக்கும் 2 தான் இருக்கும். இன்னைக்கு வீட்டில் இருக்க சாமான பூரா அழுட்டு வந்துட்டாவே. ஒரு சீனுக்காரன் அவனை அது தாய் மாமன் காதூத்துக்கு வந்த மாதிரி வருவானதான். என் கம்பெனி வர போனஸ் போடாத அளவுக்கு வந்துருச்சடா தீபாவளிக்கு. அவன் தான் மசாலா காய போடுற கலாம். பழனியப்பா தாத்தாவை சந்திச்ச வேணா, அவர் செத்துட்டாருன்னு இந்த வந்துட்டாங்களே பேர இங்க கேரத்துக்கு.
புதுக்கோட்டை எங்க அண்ணே. அவரை மாதிரிலாம் இந்த நாரதர் வர முடியாது. ஏன்னு கேளு, ஏன்னு எல்லாரும் தான் மனப்பாடம் பண்ணதான் பேசுவாங்க. ஆனா மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த உடனே பதில் அளிக்கிற ஒரே நாரதர் முத்தப்பா அண்ணனே. முத்தப்பா அழிக்க யாரும் இல்லையா? அதே அழிச்சிட்டாங்களே. முத்தப்பா செத்தது காரணமே ரசிகர்தே நான் சொல்லுவேன். அது எப்படி தெரியுமா? உள்ள வந்து முத்தப்பா அண்ணன் பவுடர் போட்டுக்கிட்டு இருப்பார். நிறைய ஒரு ஆள் வருவேன், முத்தப்பா அண்ணன் ஒரு 4 போட்டுக்கிறியா, அப்போத்தான் உனக்கு பேச்சு திக்காதுன்னுவேன். 4 போட்டு கடைசியில் பார்க்க ஆளை போட்டு போயிடுவாங்க. கடைசியில் நான் ட்ரே சைக்கிளில் ஏற்றி திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு தூக்கி போட்டேன். பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியலை. அப்படியெல்லாம் அவரோட நடித்தேன். அவரு செத்துட்டாருண்ணே. கேதத்தை விழுத்தாடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மதுரை 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சு வேணா, அவரு செத்துட்டாருண்ணே. இருப்பா, ஒவ்வொரு கேதத்துக்கா போய் வருவோம். ஒரேதான் போனா நான் என்கிட்ட எரிப்பேன். அந்த 2 அக்கா இருந்துச்சு, வீட்டுக்கு போங்கக்கா. என் உசுறு உரம் போச்சுன்னு நான் வேதனையா இருக்க. உனக்கு கணப்பு வேற. ஒரு அக்கா சிரிச்சு படுத்துருச்சு. சிரிச்ச சிரிப்புத்தான் புதுக்கோட்டை மாவட்டம் இப்படி இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிராம ஏத்த வயிற்ற வேணா கழட்டி வச்சு தெரியுவேன். பிடிச்சிருப்பா. கேதத்துக்கு சிரிச்ச ஒரே போல நீதேன். அதுக்கப்புறம் என்னத்தடா சொல்ல, என்ன பூ, மல்லிகைப்பூ. அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணா, அவரு செத்துட்டாருன்னு. நீ நாடகத்துக்கு வந்தியா மிரட்டு நிலை கேதத்துல அண்ணே. நீ பொத்துப்பா. ஆனா ஓன்ட்டெல்லாம் உன் பொண்டாட்டி குடும்பம் நடத்துச்சுவாரு. அதுக்கு நான் 5 பவுன்ல செலவைக்கலான்னு பாக்குறேன். முதல்ல எப்படா பால் சம்பளம் வந்துச்சு? அண்ணே அந்த கதையை சொல்லுனே. அண்ணே சொல்லு 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 சொல்லியா. எல்லாரும் பொம்பளை ஆளு கேளுங்க. இவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பயே மசூர் இல்லை. மசூர் இல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொண்ணு மாட்டேன்னு சொல்லிடணுன்றதுக்காக மெட்ராஸ் போய் டோப் மூடி செஞ்சுட்டு லைலாண்டு லாரி இருக்குல்ல, இப்போ டாட்டாசி மாதிரி, அப்போ லைலாண்டு லாரி, அதில் நான் தான் மாப்பிள்ளை, எனக்கு தான் டாப்பு அப்படின்னு ஒட்டு மசூர் தெரியாமல் ஏறி உட்காந்துட்டேன். அவன் லாரிக்கார வளைவு விலையெல்லாம் கீழி புள்ளி லாலி புள்ளி கீழி புள்ளி அடிச்சு போயிருக்கேன். காற்றுல மசூர் பறந்துருச்சு. பறந்தவனே அசிங்கமே. பொண்ணு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, கட்டிலே உட்காரம்னு கயத்துக்கட்டிலே இவர் உட்காந்துருக்கார். பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையெல்லாம் வெளியே உட்காந்துருக்காரு. காப்பி தண்ணியை கொடுத்துட்டு வாத்தான்னு ஒரு 15 டம்ளரில் ஊற்றி வெந்நீர் காப்பி தண்ணி தான் ஒவ்வொரு ஆள்கிட்டே கொடுத்துருக்கு. இவர்கிட்ட மாப்பிள்ளைன்னா அது பொண்ணுக்கு தெரியாது. இவர்கிட்ட தட்டை நீட்டும் போது இவன் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது டபக்குன்னு ஏடிஎம் கார்டு மாதிரி உள்ள இழுத்துருக்கு. திருப்பி வந்து அப்பாட்ட சொல்லியிருக்கு, ஏப்பா மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே, வெளியில் உட்காந்துருக்கிறதுல யார் மாப்பிள்ளை? அந்த ஒருத்தர் மண்டேலாம் இதாக இருக்கு, அவர் தாத்தா, அவர் ஒட்டா வருவர் தான் நான் நினச்சேன். அவர் அதுக்கு இப்பயே மூர்த்த கால் ஊண்ட வந்தாருன்னு. சரின்னு கால் கையில் விழுந்து பொண்ணை கட்டிவிட்டாங்க. கட்டினா முதல்வருக்கு பிள்ளை போக மாட்டேன்னு அக்கினி சட்டி எடுக்குது கொண்டாட்டி. கதவுக்குள்ளே போக வெளியே வர அருள் பிடிச்சி இவே அந்த நேரம் இந்த முண்டை பயலுக்கு கிறக விடலை. கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனால் தலைவன் கட்டிலில் மண்டை இப்படி படுத்து கிடத்துருக்கேன். பொண்டாட்டி பால் சம்போட போனதுக்கு இருட்டில் அப்படி தடவி இருக்கு. கட்டிலும் மண்டையும் ஒரே மாதிரி இருந்துருக்கு. உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கு, உங்கள் மருமை என்ன வல்ல ஓலை, கட்டில் தாம்மா கிடக்கு அப்படின்னு உங்கள் அம்மாவோட படுத்துக்கிச்சு. விருந்தாடி வந்த ஒம்பளைய கூட ஒரே ஹாலில் படுக்க. இவன் முணுன்னு இல்லாமல் இருட்டுக்குள்ள பொண்டாட்டியை தேடும்னு மசுரை தடவி ஊடப்படுத்திட்டே பொண்ணோட ஆத்தா அதான் போக்கா அன்னைக்கு விழுந்தவன் மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? ஏன் போய் சீடி இருக்கு பார்க்குறியா? பொத்துப்பா. இப்போ வந்தது என்னுடைய மகன்.
சின்ன புத்துரு அருமையா பாடுறேன். நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, என்ன பிள்ளை இது சாப்பிட்றேன், விக்ஸு மிட்டாய் சாப்பிடாதன்னா அதான் சாப்பிட்றான். முது முக்காத்தட்டு போறாரு. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? என்னை பொழைக்க விட மாட்டாங்க. அதான் இவனுக்கு வாரிசு விறக்கட்டும், அவர் அக்கினி சட்டி எடுத்து விளையாண்டு வராது. ஏ சித்தப்பாய் போப்பா, தல் பேப்பர் பொருளை பிடிச்சி எரிஞ்சிடாம. அது என்ன செய்யும், 7 மணிலேருந்து சுற்றி பார்த்துச்சு, காலு வலி தான் வந்தது மிச்சம், பருப்பு வைக்கல. ஏன் அது கூட்டத்தில் வந்து பருப்பு விற்று பார்த்துருப்போம், ஊர் எல்லையில் விற்று பார்த்துருக்கியாடா. இல்லைன்னா போயிரு சித்தப்பா, நீ மேலே போட்டு போ, வா நான் காசு தரேன், வா. கபட்டில் குடிச்சு மசுறு எரிஞ்சிடாமாப்பா, குழந்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த வெக்கேடா. சித்தப்பாய் பருப்புல மட்டும் மண்ணெண்ணெய் தெளிச்சு விடு, எறும்புறும் வைக்காது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார். சத்தம் போடாதே, ரைடு கணேஷ் போல வேணுமா? முகரே பாருங்களே, எவனாவது பொட்டு இப்படி வைப்பானாடா? எந்த ஊர்லயாவது நாரதர் இப்படி வர கண்டமா, நில மாலையை தூக்கி போட்டுக்கிட்டு. நில மாலையா? ஏய் வாடா, பால் காய்ச்சுக்கு போடுற மாலையை. வாடா மலர் மாலை. என்னைக்குமே வாடாது. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நான் தான் சண்டை ஓட்டு 67 ரூபான்னு வாங்கி கொடுத்தேன். பதையா வாடா மலர் மாலை பேக்குள்ள வச்சிருந்து அண்டூர்ல ஓட்டிக்கிட்டு இருந்தேன். செஞ்சதை வந்து சொல்லி கொடுத்தோம்னாக்க சென்சார் வந்து அது டோல் கட்டு செய்யாமே இருக்கலாம். யாரியா நீ? வா, இதுக்கு தேன் சொன்னேன், தேன் மிட்டாயை தின்னுட்டு சட்டிக்கில வைக்காத எறும்பு கடிக்க முடியும். பகிரங்கமா கேட்கிறேன், யாரு? பகிரங்கமா கேளு, பயிரை வச்சு கூட கேளு. வந்த உடனே என்னவா என்னது சாமியால இப்பெல்லாம் அழைச்சி உண்மையிலே லேஞ்சு கட்டி வந்துட்டான்டா. என்னையா நீ வாட்டுக்கு வர்ற? அவ ஐயாவுக்கு லேஞ்சு கட்ட வந்திருக்கேன் 16 நாள். அந்த உடனே கருப்பா கருப்பா கருப்பான்னு கருப்பனை வந்து அழைச்ச. ஆமா, சாமியெல்லாம் ஆடணும் அவள் இருக்கு. ஆமா ஆமா. அப்படிங்கிறப்ப கருப்பரோட அப்பா யாரு? பெரிய கருப்பு. என்னது? போடா, கருப்போட அப்பா பெரிய இருப்பாங்க, அவர் செவலிங்க. என்னது? செவலிங்க மேந்தே கருப்பு. எந்த கருப்பு? அதப்பா நம்ம பக்கத்து விட்டு இருந்தார்ல, முனியாண்டி மேன். அவர் 18ஆம் படி கருப்பரை கேட்டிருக்காரு. இலை சட்டே அவனாது என்னடா கிளவி லங்கோடு மாதிரி. இல்ல இல்ல, முதல்ல அந்த சட்டை யாரோட சட்டைன்னு தெரியலையே. இங்க வரும் மாவரைக்கிற துணியை கழிச்சு வந்திருக்கேன். நீ இந்த சட்டை ஓட்டிருக்க, இந்த இவ்வளவுக்கு இருக்கு. அவங்க மைண்ட் சட்டை மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் சிரிச்சில ஆளுக்கு 500 ரூபா கட்டிட்டு போ. அதுக்கு சிரிப்பு அடக்க முடியாமப்பா. உங்களுக்கு அக்கா 100 ஆண்டு கால எந்த நோயும் வராது. அப்படி சிரிக்கணும். சில பேர் அதிசயமா சிரிப்பாங்க. மாடுகள்னு அத்துறோம். சரி, நீங்க யாருங்க? எங்க அப்பா இருக்காருல்ல. உங்க அப்பா இருக்காரு? எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. அப்ப அப்பாவோட பொண்டாட்டிதே அம்மா. அப்புறம் என்ன இவர் என்ன, நீங்க ஒரு விளங்காம இருப்பீங்க இவருக்கு. நீங்க என்ன ஓயாப்பி மாதிரி நின்றுக்கிட்டு இவங்கிட்ட போய் அதெல்லாம் நீங்க யாருன்னு கேட்காதீங்க, எதுவும் கேட்காதீங்க சாமி. இல்லைங்க, யாரு என்னன்னு தெரிஞ்சா தானே பேச முடியும். இல்ல, யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சா தானே பேச முடியும். யாரு என்ன தெரியாம எப்படி பேச முடியும்? நீங்க யார் அப்படின்னு நான் உங்களை பாம்பேல நீங்க என்ன பண்ணீங்க? யாரு? இல்ல டைலாக். நீங்க யார்? நான் பாம்பேல கணேஷ் பையில ஓட்டுறாரா? டேய், ஏன்னா நாரத மகரம் சேர்ந்திருக்காரு. நீங்க பாம்பேக்கு போய் இவருக்கு போறாரு. அதிரு கட்டியா இவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா பொண்டாட்டியா. உலகத்துல யாருக்குமே தெரியாது சாமி. என் மயந்தேன் நாரதன். அப்படியா? இன்னைக்கு வேஷம் போட்டாக்கும். ஏன் கிருஷ்ணர் வேஷம் போட வேண்டியதானே? நாரதர் வேஷம் போட்டு வச்சிருக்க.
கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் வேஷம் போட பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவா? யோ அது இல்லையா, மேலோகத்துல இருந்து வரக்கூடிய உண்மையான நாரதர் நான் தான். யார் வீட்டு மத்தில ஒருத்து கிடந்தீங்க? என்னது மேவுட்டு மத்தண்டியில யோ மேலோகம்யா, மேல மேலோகத்துல இருந்து வரக்கூடிய உண்மையான நாரதர். காற்றோடு காற்றாக பறந்து வருவேன். மேல உலகம் தான், அது எங்க இருக்கு? மேல இருக்கு ஆகாய மரக்கம். மேலத்துல இருந்து வந்தா எவ்வளவு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு போய் பேசுற? நிலையில பொய் பேசுறானா? மிரட்டு நிலையில அதெல்லாம் கோயில் முன்னுக்கு உட்காந்துட்டு எவ்வளவு போய் இவ்வளவுலாம் போய். யோ சத்தியமான அண்ணாய நாரதர். ஏய் நான் தானே எழுப்பிட்டேன், படுத்து கிடந்தில இன்ன வரைக்கும். உடனே நான் அங்க விழுந்தே இங்க வந்து கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றியா? யோ உண்மை வாங்குற காசு லவிக்க வேணாம். யோ நீ எழுப்பிட்ட ஆளு வந்து அஜித் குமார்னு ஒரு ஆளியா? இது சுனித்குமார். டேய், அப்படியா? நாரதர்யா. சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க. பேரா பேரு பேர கேட்டியா? என்ன என்னப்பா அன்னதானம் போட போறியா? ஏன் சொல்லி எதுக்கு போய் பேர கேட்டீங்க? இல்ல யாரு என்னன்னு தெரியணுமா இல்லையா? சொல்லு. அப்பாவோட குலசாமி சார் போய்ப்பா. ஏய், அப்பாவோட குலசாமி 18ஆம் படி கருப்பு. சரி அம்மாவோட குலசாமி ஆ. புதுக்கோட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர். அம்மாவுக்கு தனியா குலசாமி, அப்பாவுக்கு தனியா குலசாமியா இருக்கும். ஒரே சாமி தாடா. மாத்திட்டாங்க மூடு. மானாமதுலேருந்து மா- மாட்டு வண்டி கட்டிய எத்தனை வண்டி கட்டி 25,000 வண்டி கட்டி 50,000 மாடு ஊட்டி. எனக்கு தெரியுமுடா, நீ சரியாத்தேன்னு சொல்லுவையா? 25,533 வண்டின்னு சொல்லலாமே. கணக்கு தெரியாதுடா. அதுவும் அதுதான் சரியா. 25,000 வண்டின்னா 50,000 மாடுன்னு சொல்றதுக்காண்டி சொல்றேன். மாட்டு வண்டி கட்டி எங்க கிழவே 25,000 வண்டி ஊட்டி. நான் என்ன கேட்டேன்? பேரை சொல்ல முடியா? சரி சரி புதுக்கோட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர். அன்னை முனி கிடா வட்டி பொங்க வைக்கணும்னு வாராக மானாமதுலேருந்து புதுக்கோட்டைக்கு வரும்போது மாடு வெறிச்சுக்கிட்டு ரூட்டு மாறி ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டாங்க. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? புதுக்கோட்டை எங்க இருக்கு? ராமேஸ்வரம் எங்க இருக்கு? புதுக்கோட்டை ரூட்டு மாறினாலும் இங்கே திருமாயம் போயிருக்குன்னு சொல்லலாம், இல்லை திருப்பத்தூர் போயிருக்குன்னு சொல்லலாம். ராமேஸ்வரம் எவ்வளவு சொல்லடா? சரிடா சரிடா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா சம்பளத்தை குறைப்பா. ஆமாடா ராமேஸ்வரம் போயிருக்கோம். ராமேஸ்வரம் போய் மாடு மணல்ல குட்பால் விளையாடுது. எந்த காலத்துல நோத்தா விட்டு மாடு குப்பால் விளையாடுச்சு. நம்புறியா? சம்பளத்தை விட்டுட்டு போறியா? நம்பிட்டேன். குட்பால் என்ன கிரிக்கெட்டு கூட விளையாண்டுருக்கும். இதுக்கு ஆமான்னு சொல்றேன்டா. திருப்பி மாட்டக்கானா 25,000 வண்டியை கலத்தி போட்டு 50,000 மாடு நீஞ்சிக்கிட்டு இலங்க போய் பெட்டி கடையில் பிஸ்கட்டு வாங்கி சாப்பிடுதுடா. ஏலே ராதா கிருஷ்ணா, ஊரணியில் முங்க விட்டாலே வகுறு ஊதி போகும் மாடு இலங்கைக்கு போறதுக்கு கடல்ல எவ்வளவோடா நீந்திக்கிட்டு போச்சு. அந்த மாட்டு காலில் ஒவ்வொரு மாட்டுக்கும் 10 தர்மாக்கோலர் கட்டி இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் கட்டு, நீ சொல்றதுக்கு போறா போட்டுட்டு போறேன்டா. அஞ்சா அப்படியே முளைச்சிருமுடா. அதுவாசி சேலத்துக்கு எதுக்குடா போனாங்க? சேலம் ரூட்டு மாறி போயிட்டாங்க. ரூட்டு மாறுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? என்ன வேணாலும் சொல்லு, இன்னும் 10 நிமிஷம் நீ சொல்றதுக்கு போட்டு போறேன். ஒரு வழியா புதுக்கோட்டைக்கு வந்து 2 கிலோமீட்டர்ல காட்டுக்குள்ள போய் பார்த்தா பாட்டேன் ஆண்டாசாமியை காணா முன்னதாக தர்றேன். பேர் தானே கேட்டேன். இரியா பேரு மோருண்டுக்கிட்டு. இரியா நீ எதுக்குயா பேரை கேட்ட? பேரை கேட்காம இருந்தா இந்நேரம் கதையை முடிஞ்சிருக்கும். முதல்ல ஒன்னே தாயா ஓங்கி பெருங்கை அடிக்கணும். ஒரு வழியா சாமியை காணாமுன்னு எல்லாரும் தேடுறாங்க. அப்போ எங்கள் பெரியப்பா மயனுக்கு சாமி இறங்கி அன்னை முனி சிலரூபத்தில் இருக்கான்ட்டு ஊரை விடியா 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள கல்லை அழைச்சிட்டு பார்க்குறாங்க. அது ஆலப்புழா கல். அந்த காலத்துல எதுடா நோத்தா விட்டு ஆலப்புழா கல்? இப்பத்தாடா அந்த கல்லு. ஆளாளுக்கு புலந்ததுனால் அது ஆலப்புழாக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லடா, உருட்டி விடு நல்லா. திருப்பி எங்கள் அப்பத்தாவுக்கு சாமி இறங்கி அன்னை முனி இங்கே இருக்கேன்ட்டு எலும்புச்சம்பழம் ஓலையை புடஞ்சிக்கிட்டு
சாமி இங்க இருக்குன்னு கல்ல அழைச்சிட்டு பாக்குறாங்க. திருப்பூர் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, அது மயிலு கல்லு. நான் போயிட்டு வரேன்டா, சம்பளம் கூட வேணாம்டா. உன்னை அடிச்சு கொண்டு விட்டு கூட நான் செயலுக்குள்ள கூட போயிடலாம்டா. ஏன்னா திருப்பூருக்கும் புதுக்கோட்டைக்கு 2 கிலோமீட்டர் சொன்னீங்களா? இதெல்லாம் என்னடா நெடுஞ்சாலைத்துறை பால்ட்டு. நெடுஞ்சாலைத்துறை பால்ட்டுனாலும் இவ்வளவு தூரம் வராதுடா. திருப்பூர் எதுக்குடா வருது? இதுக்கே கோவப்படுறியே. திருப்பூர் 2 கிலோமீட்டரு, கல்ல பிரட்டி ஊன்றாங்க. கோயம்புத்தூர் 3,4 கிலோமீட்டரு. 3,4 1.25 கூட இருந்திருக்கு. இது எதுக்கு எனக்கு வம்பு? நீ சொல்றதுக்கு நான் சரின்ட்டு சொல்லிட்டு போறேன். ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சு பொங்க வைக்க பானையை தேடுறாங்க. 25,000 வண்டியிலையும் பொங்க பானையை காணா. பொங்க பானையை மறந்துட்டு வந்துட்டாங்கடா. 25,000 வண்டி. இது யாரு? அந்த பொரியலை வைக்கிறாருல்ல, அவருடைய மயன் சின்னாலு நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நீ எப்படியும் பேரை சொல்றதுக்கு 3 வருஷம் ஆகும். ஐயா 25,000 வண்டியை பூட்டி 50,000 மாடு, 25,000 மாடு இல்லையா? 25,000 வண்டி, 50,000 மாடு, 50,000 மாடு. ஆளுக எத்தனை வரியா தம்பி ராசா? 1,37,000 பேர். 1,37,000 ஆளு கூடி இங்க இருந்து பொங்க வைக்க போனவங்க. பொங்க வைக்க போனவங்க பொங்க பானைய மறந்துட்டு நாடகத்தையும் நிறுத்தி விட்டாங்க. உங்களுக்கு படபடன்னு இருக்கா? வாங்க, எனக்கு ரொம்ப ஐயங்காரு பேக்கரில் ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டு வருவோம். எங்க அத்தை தண்ணி பேர் வார்த்தை என்னடா? பொங்கப்பானைய எடுக்கிறதுக்கு போறாங்கப்பா. எப்படி மறுபடியும் 25,000 வண்டி பேரு வச்ச நல்லூர் கிராமத்துக்கு. அது எந்த நாட்டுல இருக்கு? எந்த மாவட்டத்துல இருக்கு அந்த ஊரு? பேரு வச்ச நல்லூர் ஊரு பேரு புதுக்கோட்டை மாவட்டம், மானாமதுரை தாலுகா, திண்டுக்கல் வட்டம், நாமக்கல் ஒன்றியம். ஏன்னா நீ சொன்னதே 4 மாவட்டம்டா. நீ சொன்னதெல்லாம் ஊர் இல்லடா. நீ சொன்னது ஊராமே 4 மாவட்டம்டா. நம்புனா காசு தாரேன். நம்பிட்டேன். நீ சொன்னது ஒரே மாவட்டம் தான். திருப்பி பானை வாங்கி வரும்போது புதுக்கோட்டைக்கு முன்னாடி திருமயத்துக்குள்ள மாடு வெறிச்சதுனால வண்டி சாஞ்சு பானை நெளிஞ்சு ஓச்சுடா. பானைய நெலுவெடுக்க போறாங்க. நெல்சன் பட்டி எதுக்கே வேணாம் ஐயா. அப்பா இந்த எனக்கு பேசின காசெல்லாம் வேணாம். சம்பளம் கூட முழுசா வேணாம். 120 ரூபா மட்டும் கொடுங்க பஸ்ஸுக்கு. இன்னும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது ஒரு ஆள் இறக்கி விட்டு வந்திருக்கேன். நான் நீ போ ஒன்னேத்தே முதல்ல அடிக்கணும். இது எதுக்கு அவங்க பேரை கட்ட? நான் நெரிசல் பட்டியாப்பா? அது எதுக்கு அதை கேட்ட? நீ 8 மாவட்டத்தில் நெரிசல் பட்டி எங்க இருக்கு? கேட்கல. ஒரு வழியா பானைய நெலுவெடுத்து வந்து எங்க கிளவி கல்ல தூக்கி வச்சு பானைய வைக்கிறா. கரண்டிய மறந்துட்டாங்க. கரண்டி இல்லைன்னா அணுக்குள்ள ஒரு பணம் மட்டையை போட்டு கிண்ட வேண்டியதானடா. ஏயா பாக்க ஐயா அலா விட்டா குறுக்கொண்டு போகலாம். முனியாண்டிக்கு மட்டையில கண்டுவியா? நான் தாண்டா அண்ணன் முனி வந்திருக்கேன். அண்ணன் முனி சொன்னது வண்டி இருக்கும். சொல்வாக்கு தப்ப மாட்டேன். எரிஞ்சா எரிஞ்சது. பயன்படுத்திக்க ஐயா. எரிய வேணாம், எரிஞ்சா செதறி போயிடும். கையில் விடுங்க, வாங்கிக்கிறேன். முனியாண்டி இறங்கும் போதே நானும் கேட்குற வார்த்தை கேட்டுக்கிறேன். ஐயா நல்லா இருப்பீங்க சாமி. இந்த கொடுக்குற சம்பளத்தில் ஏதாவது 10 500 சேர்த்து கொடுக்கலாமா ஐயா? இடுப்புல கையெடு. மலை ஏறுறது மாதிரி இருக்கு ஏதோ. அதான் மலை ஏறும், மரமும் கூட ஏறும். காசுன்னு கேட்டோம்னாக்க கரண்டிய வாங்க போறாங்க. மறுபடியும் 25,000 வண்டியுமா? கரிச்சாங்குடி புதூர். அந்த ஒத்த கரண்டி வாங்க. கரிச்சாங்குடி புதூர் தானே? இங்கே இதுகிட்ட அந்த குருவேந்தல் பக்கம் நம்புறீல? நம்பிட்டேன். கரிச்சாங்குடி எனக்கு தெரியும். அங்கதான் எங்க பெரியதா கட்டி கொடுத்துருக்கு. ஒரு வழியா பொங்கலை வச்சு இறக்கும் போது மண்டை வெள்ளத்தை காணோம். மண்டை வெள்ளத்தை காணாம முடியும். அப்புறம் பூராது காணாம வாடா. பூராமே காணாம சொல்லுவேன். மண்டை வெள்ளம் வாங்குறதுக்கு போறாங்கப்பா ஈராக். ஈராக் என்ன ஐரோப்பியா கூட போயிருப்பாங்க. ஏப்பா இந்த மாடை அவுத்து போட்டாங்களா இல்ல மாட்டை தண்ணி வினிக்கு விடலையா? இல்லை நீ இப்ப சொன்னது சுத்துறதா இருந்தாலுமே ஒரு 5 வருஷம் ஆகும்டா. அப்ப தெய்வம் கூட இருந்திருக்கடா. இந்த
எந்த தெய்வம் கூட இருந்தாலும் என்ன பிள்ளைய நான் பறந்து சொயின்னு போறது. ஒரு வழியா பொங்க வச்சு உங்க சாச்சி கெடா வெட்டி பேர் சொல்ல போறாரு. பூசாரியை கூட்டு வந்து காது குத்தி பேர் வைக்க போறாங்க. யாரு பேர் தெரியுமா? யார் பேரு? அம்மாவோட பிறந்தது மொத்தம் 17 சின்னம்மா. 17 சின்னம்மால 7ஆவது சின்னம்மாவை கட்டி கொடுக்கும் போதே 2 ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. அதோட வாழ மாட்டேன்னு தீர்ந்து விட்டவொன்னு தான் 8ஆவது சின்னம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அதுக்கு 5 வருஷமாக ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ ஏற்கனவே வந்து 6ஆவது சின்னம்மாவோட 9ஆவது சின்னம்மா இவங்க 2 பேசிக்கிற மாட்டாங்க. அப்படின்றது 11வது சின்னம்மா திருப்பி வரும்போதே எங்கள் ஐயா போய் எதற்க மறைச்சி அடித்தது. அப்போத்தான் அவனுக்கு இவனுக்கு வந்து கள்ளத்தொடராக இருந்து திருப்பி அதை பிரித்து விட்டுத்தான் ரெட்டை பையன் ராமலட்சுமன் பிறந்தது. அந்த லட்சுமணனோட கல்யாணம் பண்ணால லட்சுமணனுக்கு வந்து பிள்ளையிலேருந்தேன் தீர்ந்து விட்டு ராமே வந்து அதை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். இந்த 5ஆவது சின்னமாக கட்டி கொடுத்துட்டேன். ரெட்டை பிள்ளைய பொம்பளை பிள்ளை வந்ததேன். கடைசியில் 3 வருஷம் கழிச்சு ஆம்பளை பையன் வந்தது. அந்த ஆம்பளை பயலோட மூத்த பயலோட இளைய பிள்ளையோட இந்த கடைசி சித்தியோட மூத்த சின்னம்மாவோட பெரியம்மா சேர்ந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா 2 பேரும் தண்ணி வண்டி புழங்க மாட்டான் கொல்லங்குடி காலி கோயிலில் காஜி வட்டி போட்டது. காஜி வட்டி போடும் போதே வண்டி ஓட்டு போகும்போதே வண்டி சாயும் போதே திருப்பி திரியெடுத்து ஆடினது அலர் கோயில். அலர் கோயிலில் திரியெடுத்து ஆடும் போதே திருப்பி வரும்போதே பாண்டி முனி வண்டி மறிக்கிறான்னு பயந்துக்கிட்டு போய் தான் விபூதிக்கு பதிலாக எங்கள் ஐயா சூடத்தை வாயில் விடும்போது எரிச்சதாங்காமல் எங்கள் ஐயா அரைஞ்சது. எங்கள் ஐயா அரைஞ்சு விட்டுருந்தேன். நீங்கள் சொத்தை பிரிங்கடான்னு வயக்காட்டுக்கு போகும்போதே நல்லா அம்பு விரட்டினது. அதுக்கப்புறம் வந்து இவன் ஒன்று கூடி திருப்பி வந்து ஒன்று கூட மாட்டேன்னா அதில் 4 பேர் பஞ்சாயத்து வச்சு திருப்பி இவங்கெல்லாம் பேச மாட்டான்னு மறுபடியும் போகும்போதே கெடா உரிக்கும் போது கத்தி தொடையில் அறுத்து பிடிச்சிருந்தேன். அவன் சேலையை கழிச்சு கட்டும் போதே எப்படி முண்டை சேலையை கழிச்சுக்கிட்டாரு அவன் பிடிச்சவன் உலக்கையை தூக்கி அடித்தது. அப்போ மூத்த சின்னம்மாவோட இளைய சின்னம்மாவோட வயசுக்கு வரும்போதே 2வது வீட்டு வரும்போது வெடி வெடிக்கும் போதே அவன் வைக்கப்படப்பு எரிஞ்சது. வைக்கப்படம் எரிஞ்சதுலதான் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து குத்தம் போதே இந்த பிள்ளை வேணாம்ட்டு அவன் மகளோட இவன் மக பேச மாட்டேன் 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில் இப்போ யார் வேறுன்னா அவன் பேர் தான் சுருத்தித். இப்பயும் ஓம் பேரை சொல்லலையா? இப்போ தாயா சுருச்சித்து பேரை சொல்லியிருக்கியா? இவன் பேர் இல்லை. ஏய் அவன் பேரை கேட்டு இன்னும் விடிய வச்சிடாத நீ விடு. அதை விட சுருச்சித்த சொன்னாலும் சரி கரிச்சித்த சொன்னாலும் சரி. ஐயா ராசாங்க வாங்க. நல்லா கெட்டிக்கார பையன்தான். உங்களை மாதிரி பையனெல்லாம் பார்க்க முடியாது இந்த உலகத்தில். இந்த திருவிழாவுக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சா? மிரட்ட நிலையில் இந்த திருவிழாவுக்கு இந்த பணம் எவ்வளோ பணம் செலவழிச்சு அவ்வளோ பணத்தையுமே நான் பண்ணைக்கு இருந்து கூட நான் கட்டுறேன். இந்த ஊர்லயே என்னால அப்ப என்ன வேலை சாணி கூட ஆள்றேன், சாணி கூட பிறக்கிறேன், என்ன மாடு கூட மேய்க்கிறேன். எப்படியோ அந்த பணத்தை பூரா கட்டுறேன். இப்ப சொன்னீங்கல்ல இவ்வளவு நேரமா அதை அப்படியே இன்னொரு வட்டம் சொல்லுங்க. இப்பத்தே விட போறேன் கண்டாலே. ஏப்பா வந்தது யாரு? வந்தது யாருப்பா? என்னப்பா வந்தது யாரு? நான் தான்டா மூஞ்சூரு. எந்த காலத்துல மூஞ்சூரு வந்துச்சு? சான் என்ன கூந்தா அண்ணே மசுரன்றாருண்ணே. மசுரை பத்தி பேசாதீங்க. பக்கமேலாம் சானுங்கடா. எங்க கூட பேசுங்க. மதுரை பத்தி மிதமா பேச. தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேரே மயிர் தாயா. தமிழ் அகராதிப்படி உலகத்திலே மண்ணு திங்காத பொருள்னு சொன்னா மதுரை தான் சொல்லிருக்கேன். இந்த மதுரைக்கு எவ்வளவு பெருமைகள்லாம். என்ன நான் பேசின கூட தாங்கிக்கிறேன். மசுருக்கு பெருமை இருக்குன்னு சொன்னது உன்னையே. பெருமை இருக்குடா. என்ன பெருமை இருக்கு? அப்படி கொடுத்த சாமிக்கே மதுரை தான் கொடுக்க சொல்லிருக்கேன். கையை கொடுக்க முடியாது. கையை கொடுத்தா திரும்பி முளைக்காது. காலை கொடுக்க முடியாது. எதை கொடுத்தாலும் திரும்பி முளைக்காது. மதுரை கொடுத்தா திருப்பி மலைக்குதான். உதுரை கொடுத்த சாமி மதுரை கொடுத்து சொல்லிருக்கேன். அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள். கூந்தல்னு கேள்விப்பட்டிருக்கேன், பல பெயர்கள் கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், மயிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன இருக்கு? பல பெயர்கள். மசுருக்கே பல பெயர்கள். என்ன பெயர் இருக்கு? மண்டையில இருந்தா மண்ட மசுரு. அது சாமி இருந்தா சாமி. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. பொழந்துருவேன். அவர் மசுருண்ட ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. தலைவட்டா சட்டைக்கு போது ஜாக்கெட் போட்டு வந்துட்டியா மாதிரி. 1250 ரூபா. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. தலைவட்டா என்னப்பா அவத்து வலிக்குதா? இதே சாமிடா, இதே சாமி. இது எங்க இருந்து வருது? இரு வந்து கேட்டு சொல்றேன். வந்ததை கேட்டு யார்கிட்ட போய் கேட்கணும்? மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. அது ஏன்டா? அந்த ஆள பேச முடியா? மண்ட முடி. புருவத்துல இருந்தா புருவ மசுரு. தலைவட்டா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு.
அண்ணன் என்னமோ சொல்ல வருது சொல்லட்டும்னே. அம்மா அண்ணன் பெரிய சமஸ்கிருதம் சொல்லுது. என்ன ரொம்ப முக்கியமான என் தங்கச்சி உள்ள இருக்கு. அப்படியா? தங்கச்சி பக்கமா இல்ல என் ஆளு ஒண்ணு இருக்கு. கூட்டி கொண்டு விடு. கூட்டி கொண்டு வந்து விடுனா அழைத்து வான்னு தானே அர்த்தம். சாமி சொன்னது தெரியலையா? இப்பதான் நம்மளுக்கு நல்ல பட்டம் கொடுத்துருக்காரு. இப்பதான் நம்மளுக்கு நல்ல பட்டம் கொடுத்துருக்காரு. என்ன வட்டம்? கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஆஹா, நாளைக்கு மானாமரம் ஆத்துக்குள்ள உரம் மண்ணா மிதக்குமே. அப்ப மண் இல்லாம அப்புறம் நெல்லாவா இருக்கும் ஆத்துக்குள்ள. நாளைக்கு பெரிய கலவரம் ஆகுமே சிவகங்கை மாவட்டமே. எதுக்கு இவ்வளவு சண்டை? எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, கூட்டியாந்து விடுனா. பேர் இருக்கிறதுனாலதான் நம்ம பொழத்துக்கலாம் கஷ்டப்படாம. என்ன வேலை? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். பெருத்த அவமானம்னே. எதுக்கு நொறுத்த அவமானம்? உனக்கெல்லாம் வேலை ஓட தர்றேன். இது வந்து பெட்டிய புல் புல்னு அமைக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயா மாதிரி ஆளுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் 3 ரேஞ்சு கப்ளிங்க. சின்ன பிறகு 2 ரேஞ்சு கப்ளிங்க. எம்கேஆர் கப்ளிங். அண்ணே எனக்கு எனக்கு என்னண்ணே வேலை? நீ தான் டோக்கன் கொடுக்குறவ. அண்ணே எனக்கு ரூம் பாய். நீ ரூம் பாய். அண்ணே இவரு கிளீனிங். கண்ணே விளையமா ஆத்தா முத பிசினஸ் இவ்வளவு வச்சுதான் தோங்க போறேன். தொழில் நல்ல முறையில் தொழில் நல்ல முறையில் நானும் குத்துவலக்கு ஏத்துத்தா. என்ன பிசினஸ்? நீ இதே உன்னை வச்சுதான் நான் பணக்காரன் ஆகணும்னு பார்த்திருக்கேன். சாமி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா?